Let's start with this complete webinar session, something like decoding the HR interview and crack the campus interviews. Fine. So this session will not be in English. So I wanted to take this session as well as in bilingual format. Both I can give you a scenario based explanation in Tamil, so that ஒரு சில சினாரியோ உங்களுக்கு நான் சொல்லும் போது அதோட சினாரியோ that will be more effective when you wanted to crack this interview. And what is the tips that you see in the tips எல்லாருமே வந்து நம்ம எல்லாருடைய லைஃப்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் வாட் இஸ் தட் ஒரு சினாரியோ உள்ள நம்ம போயிட்டு ஒரு இன்டர்வியூல ஸ்டார்ட் பண்றோம்னா எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன, ஸோ அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணும்போது ஈஸிலி யூ வில் கெட் த்ரூ திஸ் இன்டர்வியூ platform, guys. Okay, fine. So we all over here, so கிட்டத்தட்ட it is more than 100 participants. So I wanted to get some insights. நம்ம இது வரைக்கும் இன்டர்வியூஸ் மேபி அட்டன் பண்ணிருக்கலாம், பண்ணாமல இருந்திருக்கலாம். இந்த சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணி டெல்லுங்க, வாட் இஸ் அ மேஜர் ரீசன் தட் ஃபார் யுவர் ரிஜெக்ஷன். See, I'm not asking for the selection. ரிஜெக்ஷன்ஸ்க்கான மேஜர் ரீசன்ஸ் என்னவா இருக்கும்ட்டு அந்த சாட் பாக்ஸ்ல குயிக்கா நம்ம கமெண்ட் பண்ணலாமா, so that I can also know what exactly you're looking for. What is it something you guys think that this is the reason, இதுதான் என்னுடைய ரீசன்ஸ், கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளமா இருக்கு, or whatever that problem it may, we can have a quick comments on the chat box, so that நம்ம இந்த கமெண்ட்ஸ் மூலமா நம்ம எப்படி நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் கொண்டு போற இந்த வெபினார்ஸ் வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவா நம்ம கொண்டு போகலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க மென்ஷன் பண்றீங்களோ அது வந்து நம்ம ஈக்குவலா நம்ம கொடுக்கலான்ட்டு. ஓகே, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், ஓகே, boldness, not different from other, not clarity in delivering, fear. See, most of the cases pathina communication, I will tell you how to crack that communication. Okay, fear, how to crack that fear, how to crack that phobia. Okay, clarity in delivering, no basic knowledge. Okay, fine, that's fine. See, majority, so in majority நீங்க இன்டர்வியூ பாத்தீங்கன்னா you all told that communication is something which is required, right guys? But upon my experience, upon as an HR, as we are seeing a lot of candidates, guys, I'm telling on an experience, communication is important, but that is not the major factor for your rejection. You have to understand, கம்யூனிகேஷன் தான் எனக்கு வந்து மேஜர் ஃபேக்டர், என்னுடைய ரிஜெக்ஷன்ஸ்க்கு மேஜர் ஃபேக்டரா இருக்கும், இல்லை எனக்கு அந்த பயத்தினால, அந்த கம்யூனிகேஷன் என்னால பேசக்கூடிய அந்த திறமை இல்லாததுனால வந்து நான் வந்து இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆறேன்னு சொன்னீங்கன்னா, தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபால்ஸ். ஐம் ட்ரஸ்ட் மீ கைஸ், தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபால்ஸ். Even if you don't good at communicating your concept, that is fine, that is fair enough. நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. அதாவது கம்யூனிகேஷன் என்னது, ஜஸ்ட் அன் லாங்குவேஜ், இங்கிலீஷ்ன்றது ஒரு ஜஸ்ட் அன் லாங்குவேஜ். பட் நம்மளுடைய மெசேஜ் எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்றதா விஷயம். இப்போ ஒரே விஷயத்த நான் தமிழ்ல கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு சொன்னா ஈஸியா உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே விஷயத்த இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு சொன்னா யூ வில் ஸ்ட்ரக். ஓகே, I will give you the solution how to improve your communication, how to come out of that fear, phobia, and how to have a strong delivery. இன்டர்வியூ நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணா ஈஸியா நம்ம வந்து செலக்ஷன், ஐ மீன் ஈஸியா நம்ம வந்து செலக்ட் ஆயிடுவோம். ஐ வில் கிவ் யூ அன் கம்ப்ளீட் எலாபரேட் டிப்ஸ். அண்ட் இன் கேம்பஸ் இன்டர்வியூ நீங்க எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஐ வில் கிவ் யூ த கம்ப்ளீட் இன்சைட்ஸ் அபவுட் ஆன் த அப்கமிங் ஸ்லைட்ஸ். ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் ஆன் த ஸ்லைட், ஐ வாண்ட் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தட் சம்திங். ஹெச்ஆர் இன்டர்வியூனா எப்படி இருக்கும், இன்டர்வியூ வந்து எப்படிலாம் நம்ம பிரிக்கிறாங்க, என்ன மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் சம்திங் லைக் இன்டர்வியூட மைண்ட் செட். ஒரு கான்செப்டுக்கு நான் ஒரு பாயிண்ட்ஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், சினாரியோ பேஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ரேதர் தன் நான் ஜென்ரல் ஓரலா நான் சொல்றதை விட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கம்பெனியை ரிசர்ச் பண்ணோம்னா என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணும், இதெல்லாம் ரிசர்ச் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் ரெஸ்பெக்ட் டு ஸ்கில் செட்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் செட் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஜாபுக்கு அப்ரோச் பண்றீங்களோ என்ன மாதிரியான ஸ்கில் செட் அந்த ஜாபுக்கு தேவைப்படுது, அதை எப்படி நீங்க வளர்த்துக்கணும், அதை எப்படி நீங்க கிரியேட் பண்ணணும், தட் ஐ வில் டெல் யூ. ஓகே, அண்ட் வாட் இஸ் அப்ஜெக்டிவ். நம்ம ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றோம்னா அந்த ஜாப் வந்து நம்மளுக்கு ரியலா தேவைப்படுமா இல்ல தேவைப்படாதா,
என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அந்த ஜாப்ல, அதை நீங்க எப்படி அனலைஸ் பண்ணும், அண்ட் கொஸ்டின்ஸ் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் இன்டர்வியூல வந்து, அண்ட் இன்டர்வியூட மைண்ட் செட் எப்படி இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த 5 டாபிக்ஸ் ஐ வாண்டட் டு கவர் ஃபார் யூ கைஸ். பிகாஸ் நீங்க இந்த 5 பாயிண்ட்ஸ்ல if you concept on this 5 points, easy way to crack your interview. Okay, very very excellent, very very easiest way to crack the interviews will completely in this 5 concepts. Okay, session இந்த 1 hour ஸ்பெண்ட் பண்றது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும்னு நான் விரும்புறேன். பிகாஸ் நிறைய பேர் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கோவிட்க்கு அப்புறமா வந்து எப்படி நம்மளுக்கு இன்டர்வியூ இருக்கும், எப்படிலாம் நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அதெல்லாம் யூ ஹாவ் டு பி மேக் ஷுர் தட் இந்த 1 hourல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும். யூ ஹாவ் டு டேக் திஸ் வெரி சீரியஸ்லி கைஸ். Okay, I start myself on this particular first topic. What is that something called as interview mindset? Okay, interview first நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது what we will have the fear is, okay, அந்த இன்டர்வியூவர் அந்த ஹெச்ஆர் வந்து நம்மள என்ன கொஸ்டின்ஸ் கேட்க போறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த ஃபியர் நமக்குள்ள இருக்கும். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைவா பார்ப்போம், ஒருத்தர் யாராவது நம்மளுடைய கொலீக் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்கன்னா இமிடியட்லி நம்ம அவங்க கிட்ட போயிட்டு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாரு, இதை பத்தி கேட்டாரா, அதை பத்தி கேட்டாரா, இல்ல நம்ம அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணோம், உடனே நம்ம கூகுள் பண்ணி அதுக்கு ஆன்சர் தேடுவோம். Okay, that is what happening. So and the see guys, I tell you, come out of that mindset guys. If you are being in that mindset, it is something very difficult for you to clear that interview, because interview is not a test. It is something like a meeting. It is a discussion. It is an interaction between you and an HR. If you have that in mindset, obviously you will not have that fear at all. Okay சார், இன்டர்வியூ இஸ் நாட் அண்ட் டெஸ்ட். நீங்க மீட்டிங், டிஸ்கஷன், இன்டராக்ஷன் இது எப்படி சார் இருக்கணும்? ஸோ மீட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங், ஒரு இன்டராக்ஷன், ஒரு டிஸ்கஷன் எப்படி இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லெட்ஸ் சே ஒரு சினாரியோ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு நியானான ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு பாத்தீங்களா? ஸோ அங்க வந்து வி ஆல் சிட்டிங் டுகெதர், எல்லாருமே இருக்கிறோம். வி ஷேர் ஆர் பெர்ஸ்பெக்டிவ், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம ஷேர் பண்றோம். வேறஸ் அந்த மாடரேட்டர் கோபிநாத் என்ன பண்றாரு, அவர் வந்து நம்ம கிட்ட கேட்கிறார். சோ எப்படி கேட்கிறாருன்னா, ஓகே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை இருக்கும், எனக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்ட்டு அவர் கேட்கிறார். நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றோம். ஸோ யுவர் இன்டர்வியூ மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, யூ ஆர் அப்ரோச்சிங் ஃபார் அ டிஸ்கஷன், you are going for an meeting, you are going for an interaction with the HR. That's all. It is not a test. So create that mindset. ஒரு ஹெச்ஆர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஹெச்ஆர் கூட டிஸ்கஸ் பண்ண போறோம்னா we should have some valid points. நம்ம வந்து அந்த வேலிட் பாயிண்ட்ஸ்ல நம்ம கிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம என்ன மாதிரியான ஜாப் அப்ரோச் பண்றோம், அதுக்கு என்ன மாதிரியான நீட் இருக்கு, ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு மீட்டிங்ல போய் உட்காடுறோம், எதுவுமே வந்து நம்மளுடைய தாட்ல இல்லாம, எதுவுமே நம்ம மைண்ட் செட் இல்லாம டைரக்டா போய் நம்ம மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது, கண்டிப்பா முடியாது. இட் இஸ் சம்திங் வெரி வெரி டிஃபிகல்ட். நம்ம கிட்ட ஏதாவது ஒரு இன்புட் இருக்கணும், இன்புட் இருந்தாதான் நம்ம அங்க வந்து ஷேர் பண்ண முடியும். சோ தட் இஸ் கால்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். ஓகே, தட் ஐ வில் கம் பேக் டு யூ லேட்டர். சோ பிஃபோர் அப்பியரிங் ஃபார் அன் இன்டர்வியூ, ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் யுவர் மைண்ட் தட் இன்டர்வியூ இஸ் நாட் அன் டெஸ்ட். இன்டர்வியூ வந்து ஒரு டெஸ்ட் கிடையாது. உங்களோட வந்து ஹெச்ஆர் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. யூ கிரியேட் அ மைண்ட் செட் தட் இன்டர்வியூ இஸ் அன் டிஸ்கஷன். யூ அண்ட் ஹெச்ஆர் இஸ், you are going to discuss something on the future career. That's it. So you need not to have that fear. So come out of that test mindset and be prepared that you are going to discussion, you are going for a meeting, you are going for an interaction. Okay, so initially what you have to do is, before you are appearing for an interview, set up this mindset and start preparing for your interview. Okay, you started with an interview mindset. You started preparing on an interview mindset that you're meeting an HR, you are discussing with an HR. Okay, இதுதான் ஒரு scenario. Next, HR நம்ம மீட் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட் நம்மளுடைய பர்சனல்ல நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நம்மளுடைய பர்சனல்ல என்ன மாதிரியான டிஸ்கஷன் நம்ம அங்க பண்ண போறோம். தட் கம்ஸ் நெக்ஸ்ட் இஸ் கம்பெனி ரிசர்ச். ஓகே, வாட் இஸ் தட் கம்பெனி ரிசர்ச்? வாட் everyone will tell. So before நீங்க இன்டர்வியூ நீங்க பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பட் if you ask me guys, what exactly you wanted to know, what is that something you wanted to research on the company is, these are the very 3 points, very important 3 points you have to research on the company, friend. One,
this identifying the lob is nothing but line of business, guys. Okay, line of business na enna sir nu ketingna, for example, if you take any company, ஒரு கம்பெனி எடுத்தோம் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லார்ஜ் செக்டரா இருக்கட்டும், ஒரு ஸ்மால் செக்டராகவும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்துட்டா அந்த கம்பெனில வந்து வி வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசினஸஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாப் கம்பெனி, டாப் 5 ஐடி ஜெயின்ஸ் கம்பெனி எடுத்தீங்கன்னா, தே வில் பி ஹேவிங் டெக்னாலஜி பேஸ்ட் பிசினஸ் இருக்கும். டெக்னாலஜி பேஸ்ட் சொல்லும் போது வந்து வாட் இஸ் இட் கண்டெயின், இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது. சொல்யூஷன்ஸ் எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்? அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இந்த C++ யூஸ் பண்ணி பண்றது, .NET, RPA. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னாலஜி ஓரியன்ட். ஓகே, இது வந்து ஒரு லாப். திஸ் இஸ் ஒன் லாப். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ். அண்ட் செகண்ட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் தே வில் பி ஹேவிங் லைக் ஹெல்த் கேர் செக்டர்ல அவங்க ஒரு பிசினஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து செப்பரேட் லாப். ஸோ தட் இஸ் செகண்ட் லாப் இஸ் ஹெல்த் கேர் செக்டர். ஹெல்த் கேர் செக்டர்ல தே வில் ஸ்பெசிஃபிகலி ஒர்க் ஆன் தி ஹெல்த் கேர் ஜாப்ஸ். அண்ட் தேர்ட் தே வில் பி ஹேவிங் தி ஃபினான்ஸ் ஜாப்ஸ். ஃபினான்ஸ்ல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் தேர்ட் ஒன் இஸ் த தேர்ட் வெர்டிகல் இஸ் தேர்ட் லாப் இஸ் லைன் ஆஃப் பிசினஸ் இஸ் ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் செக்டாருக்கு ஒர்க் பண்றதா இருக்கட்டும் சரி, ஒரு கிரெடிட் கார்டு செக்டாருக்கு ஒர்க் பண்றதா இருக்கட்டும் சரி. ஸோ ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் லாப்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி பத்தி ரிசர்ச் இது எங்க நான் போய் பார்க்கணும் சார்ன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா வாட் வி டூ அண்ட் அபவுட் அஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் தட், they will having a complete vertical on what the company is having. அந்த கம்பெனி என்னென்னலாம் வந்து ஒர்க் பண்றாங்க, என்ன மாதிரியான பிசினஸ்லாம் இருக்கு, அந்த அந்த அபவுட் அஸ் ஆர் வாட் வி டூ செக்ஷன்ல யூ கேன் சி ஆல் திஸ் லைன் ஆஃப் பிசினஸ். ஸோ கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணும்போது யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் தட் பிசினஸ். அந்த பிசினஸ் நம்ம தெரிஞ்சு என்ன மாதிரி அவங்க பிசினஸ் பண்றாங்க, எதுலாம் அவங்களுடைய வெர்டிகல்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வெர்டிகல்ஸ் தெரிஞ்சுட்டு எந்த வெர்டிகலுக்கு நான் அப்ரோச் பண்றேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எனக்கு ஃபினான்ஸ்ல வந்து அவங்க வந்து என்ன ஹையர் பண்ண கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்கன்னா, இல்ல நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அப்ரோச் பண்றீங்கன்னா எந்த மாதிரி ஜாப்க்கு, ஸோ அந்த லைன் ஆஃப் பிசினஸ் பார்த்துட்டு என்ன லைன் ஆஃப் பிசினஸ்ன்றது நீங்க அது வந்து ரிசர்ச் பண்ணணும். ஓகே, ஃபினான்ஸ் செக்டருக்கு நான் அப்ளை பண்றேன். ஓகே, ஃபினான்ஸ் பத்தி அந்த கம்பெனில என்னென்னலாம் பண்றாங்க, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான ஸ்கோப் ஆஃப் ஒர்க் பண்றாங்க, தட் யூ ஹாவ் டு அனலைஸ். Okay, this is a foremost thing that you have to analyze on this particular thing. Okay, second ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, latest news how you wanted to collect. கூகுள்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி latest news on this போட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் if you wanted to learn about what is the HCL latest news பார்த்தீங்கன்னா, recently the HCL has launched Q4 profit, Q4 லாஸ்ட் குவார்டர்ல வந்து எவ்வளவு ப்ராஃபிட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாங்க. ஸோ எந்த பிசினஸ்ல வந்து எந்த லைன் ஆஃப் பிசினஸ்ல வந்து தே ஹாவ் அ ஹியூஜ் ரெவென்யூ. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ், ஹைரிங் ஃப்ரண்ட்ல வந்து அவங்களுடைய நியூஸ் என்ன, அதுக்கப்புறம் அவங்களுடைய P&L, அதுக்கப்புறமா அவங்களுடைய கம்ப்ளீட் வெர்டிகல் எவ்வளவு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து லேட்டஸ்ட் நியூஸ் யூ ஹாவ் டு அனலைஸ். ஸோ கரண்ட் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்றாங்க, ஸோ இந்த மாதிரியான லேட்டஸ்ட் நியூஸை வந்து யூ ஹாவ் டு அனலைஸ். ஸோ தட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் திங் இஸ் identifying the company's competitors. Okay, company competitors ko in the company research ko enna difference pathina, you will know company oda competitor. For example, ipo top 5 IT giants eduthina, you will say TCS, Infosys, Wipro, HCL, இந்த மாதிரியான டெக் மஹிந்திரா. ஸோ இந்த மாதிரி டாப் 5 ஐடி ஜெயின்ஸ் எடுத்துட்டா காக்னிசன்ட். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்கு. ஸோ நீங்க அப்ரோச் பண்ற லைன் ஆஃப் பிசினஸ்க்கு யாரெல்லாம் கம்பெனிஸோட காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரியான பிசினஸ் பண்றாங்கன்ட்டு யூ வாண்டட் டு அனலைஸ் ஆன் த கம்பெனி காம்படிட்டர்ஸ். See, company competitors are not much important, but if you analyze and keep it with you, you can, இது ஏன் நான் சொல்லணும், you can compare and tell on the interview front. இன்டர்வியூல வந்து நீங்க சொல்லும் போது, for example, they will simply ask why you choose this job, why you choose HCL அப்படின்னு கேட்கும் போது you can have that points. நம்மளுக்கு இந்த கம்பெனி காம்படிட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருப்போம். சார் you can tell them, yes, I have analyzed the company competitors that HCL is having the so and so technology used while comparing to that company, while comparing to this company, all these things. So நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை வந்து நம்ம கொடுக்கும் போது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கம்பெனி அப்ரோச் காம்படிட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கும் போது யூ வில் நோ வாட் இஸ் தட் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கம்பெனி. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் வை கம்பெனி ரிசர்ச் நீங்க
100% நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஏன்னு கேட்கும்போது why do you want this job or why do you choose this particular company அப்படின்ட்டு கேட்கும்போது you have an answer for your in yourself that when you analyze your company competitors. Okay, and next slide, I'm on the next front I'm going is need respective skill sets. ஓகே, நீட் ரெஸ்பெக்ட். வாட் இஸ் தட் ஸ்கில் செட்? சார் நான் இப்போ ஒரு கம்பெனிக்கு அப்ரோச் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ல கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஸ்கில் செட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. இந்த ஸ்கில் செட் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா முடியும். ஓகே, என்ன மாதிரியான ஸ்கில் செட் உங்களுக்கு தேவை? சி ஃபைன், ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஜாப் அப்ரோச் பண்ணும் போது அது நான் சொன்ன மாதிரி எந்த லைன் ஆஃப் பிசினஸ்ல வருதுன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் ஜாப் வந்து அப்ரோச் பண்றீங்கன்னா அந்த லாப பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபினான்ஸ் கூட இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி, கம்பெனில என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ், நம்மளுக்கு வந்து கம்பெனி என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்கன்னு கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது. கம்பெனில வந்து என்ன மாதிரியான கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ண, கிளைண்ட்டுக்கு நாங்க ஒர்க் பண்றாங்க கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த ஃபினான்ஸ் பத்தி அவங்களுக்கு வந்து ஒரு ரோபஸ்டா வந்து அந்த வெப்சைட்ல அட்லீஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்க வந்து இந்த ஃபினான்ஸோட கம்பெனிஸ்க்கு நாங்க ஒர்க் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும் போது இப்ப நீங்க ஃபினான்ஸ் அந்த அந்த லைன் ஆஃப் பிசினஸ்க்கு நீங்க அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஸ்கில் செட்டை நீங்க வளர்த்துட்டு நீங்க உள்ள போனோம். சரி, எப்படி நீங்க அந்த ஸ்கில் செட்டை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுன்னா ஃபார் சிம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அந்த ஃபினான்ஸ்க்கான பேசிக் ஸ்கில் செட் என்னவா இருக்கும்? ஓகே, ரேதர் தென் நம்ம எல்லா ஸ்கில் செட், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிட்டு போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் அந்த கம்பெனிக்கு யூஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வேற 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 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கில்ல நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டு வந்து நோ வே யூஸ்ஃபுல் அட் ஆல். ரேதர் தென் ஃபோக்கஸ்டா போங்க. எனக்கு வந்து நான் இந்த ஜாபுக்கு நான் அப்ரோச் பண்றேன்னா இந்த ஜாபுக்கு என்ன மாதிரி ஸ்கில் செட் தேவை? இப்போ நான் ஃபினான்ஸ்க்கு நான் அப்ளை பண்றேன், எனக்கு அங்க போய் நான் நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றேன்னா யூ ஹாவ் டு நோ பேசிக் டொமைன், பேசிக் பேங்கிங் நாலேஜ், பேசிக் பேங்கிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கிரெடிட் ஸ்கோர் எப்படி அனலைஸ் பண்றாங்க. ஓகே, பேசிக் திங்ஸ், இந்த மாதிரியான பேசிக் விஷயம் யூடியூப்ல போயிட்டு பேசிக்ஸ் ஆஃப் பேங்கிங் போட்டீங்கனாலே ஹவு பேங்க் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஆர் ஸ்பெசிபிகலி இப்போ ஒரு வந்து மார்கேஜ்க்கு நீங்க ஒரு ப்ராசஸ் அப்ளை, வாட் இஸ் மீன் பை மார்கேஜ், ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, வாட் இஸ் தட் சம்திங் கால்ட் அஸ் மார்கேஜ். ஸோ இந்த மாதிரியான ஸ்கில் செட்டை வந்து ரெஸ்பெக்டிவ் டு த லாப், நீங்க எந்த ஜாபுக்கு நீங்க அப்ரோச் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இன்டெப்தா டொமைன் நாலேஜ் தெரியணும்னு அவசியம் இல்லை. சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஒரு அனலிட்டிக்ஸ் ஜாபுக்கு அப்ரோச் பண்றீங்கன்னா அனலிட்டிக்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா அந்த டொமைன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த டொமைனுக்கான ஸ்கில் செட், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டொமைனுக்கான ஸ்கில்ஸ் லைக் பேசிக்கா அனலிட்டிக்ஸ்னா என்ன, அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க, what is the advanced software that is using in analytics, so what is that application, அதோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கும், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணா இதுக்கு நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி பேசிக் ஸ்கில் செட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது ஆப்வியஸ்லி வென் வி லேண்ட் ஆன் அந்த ஹெச்ஆர் இன்டர்வியூ, அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ, இந்த விஷயம் ஸோ அவங்க ஈஸியா உங்களை அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இவருக்கு வந்து கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, கம்பெனில என்ன மாதிரி பிசினஸ் இருக்கு, எந்த வெர்டிக்கல்ல இவங்க ஒர்க் பண்றாங்க, ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபினான்ஸ் ஜாபுக்கு இவருக்கு வந்து இவ்வளவு டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சிருக்கு, இன்னும் கரண்ட் மார்க்கெட் கரண்ட் டெக்னாலஜி என்ன. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போது there is an huge lot of opportunities for you to get success in the interview. I'm telling you on the experience, we are seeing a lot of candidates without preparing for their interviews. Okay, so these are the ways and how to deliver your skill set effectively. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க எவ்வளவு எஃபெக்டிவா நீங்க டெலிவரி பண்றது ரொம்ப 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 முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எல்லாமே தெரியும் சார்ன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து நினைச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டா ஒரு விஷயம் பத்தி கேட்டீங்கன்னா யூ வில் நாட் நோ. ஓகே, எவ்வளவு ஸ்மார்ட்டா எஃபெக்டிவா வந்து என்னுடைய ஸ்கில் செட்டை வந்து அவங்களுக்கு நம்ம டெலிவர் பண்றோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவும் நீங்க காமிச்சிக்க கூடாது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி காமிச்ச கூடாது. வென் தே ஆஸ்க், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூல போயிட்டு உட்காரும் போது லெட்ஸ் சே எனி ஃபீல்டு, ஓகே லெட்ஸ் சே ஒரு ஒரு சாஃப்ட்வேர் ஒரு டெவலப்மெண்ட்ல பத்தி உங்களுக்கு கேட்கிற ஒரு இன்டர்வியூல உட்காரீங்க, ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, சி++ பத்தி அந்த உங்களை ஹையர் பண்றது சி++ஆ இருக்கட்டும். ஓகே, அந்த சி++ஓட சாஃப்ட்வேரோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, ஓகே அதை நீங்க அப்ளை பண்ணா என்ன மாதிரியான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும்,
அதுதான் பேசிக் சாஃப்ட்வேர். நான் கம்ப்ளீட்டா கோடிங், உங்களுக்கு கம்ப்ளீட் கோடிங், ஒரு இன்டெப்த் கோடிங் தெரியணும், அந்த கம்ப்ளீட் டொமைன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, தெரிஞ்ச விஷயத்த எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்ம அவங்க கிட்ட கொடுக்கலாம். தட்ஸ் இட், வெரி சிம்பிள். ஓகே, சோ இந்த மாதிரி ஸ்கில் செட்டை நம்மளுடைய ஜாபுக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம ஒரு இன்டர்வியூல உட்காரும் போது there is a lot of opportunities for you get selected. Okay, this is something like an need very respective to the skill sets. Okay, next, identify your objective of job. What is this identification of your job? இது நம்ம எப்படின்னு பார்த்தோம்னா வெரி சிம்பிள் கைஸ். நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும் ஹெச்ஆர் கிட்ட இருந்தா, எப்படி ப்ரிப்பேர், வேர் யூ கேன் சி ஆஃப்டர் 5 years அப்படின்ட்டு கேட்பாங்க. 5 வருஷம் கழிச்சு நீ எங்க இருப்ப இந்த ஜாப் நான் உனக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து திடீர்னு கேட்கும்போது நம்ம முழிப்போம், நம்ம என்ன பண்றோம், திடீர்னு இப்படி கேட்டாங்கன்னா சார் நான் ஒரு நல்ல நிலைமையில இருப்பேன் சார்ன்னு சொன்னா யூ வில் கெட் ரிஜெக்டட். ஓகே, நான் எதுக்கு வை ஐ ஹவ் டு ஆஃபர் திஸ் ஜாப் அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்படின்னு கேட்கும்போது we will not know what is that answer. ஓகே, நான் இப்போ உனக்கு இந்த ஜாப் கொடுத்தனா நீ எப்படி வச்சு நீ இம்ப்ரூவ் பண்ணிப்ப அப்படின்ட்டு உங்களை கேட்பாங்க. you will not know the answer. Okay, all you have to prepare is identify your objective of job. This is something very 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 important for you guys. இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்க ரொம்ப ரொம்ப நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றோம், ஒரு ஜாப்க்கு நம்ம இன்டர்வியூ போறோம். அந்த ஜாப் போறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப், இந்த ஜாப் எனக்கு நிஜமா எனக்கு தேவையா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப், வை டு யூ வாண்ட் திஸ் ஜாப்? எதுக்காக இந்த ஜாப்ல நம்ம அப்ரோச் பண்றோம்? ஓகே, லெட்ஸ் டேக் அன் சினாரியோ. ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, as you are all computer science engineering or you are all from a different background, you are all from a management students, you have to ask yourself, why do you want this job? For example, let's take a scenario of you are approaching for a coding job. Coding company ki neenga vandu you are approaching. Okay, and the coding, if you want to analyze your objective of the job, you have to ask yourself, okay, எனக்கு வந்து இந்த ஜாப் தேவையா, இந்த கோடிங்ல போறது தேவையா? கண்டிப்பா அப்படி கேட்கும்போது எஸ், எனக்கு இன்ட்ரெஸ்ட், என்னுடைய டேலண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஜாப் தான், இந்த கோடிங். ஸோ அதனால தி ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் எஸ், எனக்கு இந்த ஜாப் பிடிக்கும், இந்த ஜாப் வந்து எனக்கு பேஷன், கண்டிப்பா இந்த ஜாப்ல போவேன். இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க அந்த ஜாப்க்கு அப்ரோச் பண்ணணும். இல்லைன்னா பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபார் த நேம் சேக், நான் ஏதோ எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் நாட் கெட் தட் ரியல் ஆன்சர். ஓகே, செகண்ட், ask yourself where you will be after 5. HR கேட்கறதுக்கு முன்னாடி you yourself ask where you will be. நீங்க இப்படி கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்லி you will get to know this answer. ஓகே, இப்போ ஒரு கோடிங்ல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்கன்னா automatically you will learn lot of things. When the HR is asking you, yes sir, you have to answer yes sir, I'm pretty much sure that after 5 years I'll be in the top management position with improving my skill set because all my interest and talents are behind this coding job. என்னோட இன்ட்ரெஸ்ட், என்னோட டேலண்ட்ஸ், என்னுடைய ரொம்ப எனர்ஜின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கோடிங் ஜாப் தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து இந்த ஜாப்ல வந்து நான் வந்து ஒரே பொசிஷன்ல இருக்க மாட்டேன். கண்டிப்பா என்னுடைய ஸ்கில் செட் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நிறைய விஷயத்தை கத்துட்டு ஐ வில் பி லேண்டட் ஆன் த டாப் மேனேஜ்மெண்ட் பொசிஷன். ஆஸ்க் யுவர் செல்ஃப் திஸ் கொஸ்டின். அந்த 5 வருஷம் கழிச்சு நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்களே அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். அந்த growth opportunities பத்தி தெரிஞ்சுக்கணும். growth opportunitiesனா என்னதுன்னா சிம்பிள். நான் இன்னைக்கு ஒரு என்ட்ரி லெவல்ல நான் ஒன்னு ஜாயின் பண்றேன். என்ட்ரி லெவல்ல இருந்து மிட் லெவல், சீனியர் லெவல் போறதுக்கு நான் என்னுடைய டேலண்ட்ஸை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், கோடிங்ல நான் எப்படி வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், லைக் லேர்னிங் நியூ திங்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ், ஃபோக்கஸிங் ஆன் த கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு எஃபெக்டிவா பண்ணும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது யோர் growth opportunities will give you a clear explanation. அப்போ இந்த growth opportunities ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்போது யூ வில் ஈஸிலி ஏபிள் டு ஆன்சர் ஆஃப்டர் 5 years. நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா, சார் நான் இந்த மாதிரியான டேலண்ட்ஸ் நான் வளர்த்துப்பேன். ஒன்ஸ் யூ கிவ் மீ திஸ் ஜாப் ஐ வில் லேர்ன் ஆல் திஸ் திங்ஸ், ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் வாட் ஐ எம் டூயிங். ஸோ ஆட்டோமேட்டிக்லி மை ஸ்கில் செட், மை இன்ட்ரெஸ்ட், மை டேலண்ட் வில் டெவலப். ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி திஸ் ஹஸ் கான் டெவலப், என்னுடைய ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா 5 years அப்புறமா இந்த லெவல்ல இருக்கும். ஸோ யூ ஹாவ் அன் ஆன்சர். rather than அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே if you analyze all these points you will have an answer for all the questions where HR ask you. Okay, very very interesting. இந்த objective வந்து நீங்க கிளியரா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. if you have a time just make a note of this. ஒரு ஜாப் போறதுக்கு முன்னாடி if you prepare on these specific questions, என்னோட இன்ட்ரெஸ்ட், டேலண்ட் இந்த ஜாப்ல தான் இருக்கா இல்லையா,
இல்லைன்னா இதை நான் எப்படி நான் வளர்த்துக்கணும், ஓகே, என்னுடைய என்னுடைய சேலரி, என்னுடைய ஸ்கில் செட்ஸ் எப்படி நான் இம்ப்ரூவ் பண்றதுனா, என்னுடைய டேலண்ட், இன்ட்ரெஸ்ட், என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கலி யுவர் சேலரி, ஆட்டோமேட்டிக்கலி யுவர் பொசிஷன் ஆஃப்டர் 5 years நீங்க எப்படி இருப்பீங்க, யூ வில் கெட் அன் ஆன்சர் when you start analyzing, when you start giving answers for these question among yourself. நீங்களே இந்த ஆன்சர்ஸை கேட்டுட்டு நீங்களே இதை வளர்த்துக்கும் போது you will get an identity, you will get an identification that when HR is asking you these questions, you will set an example, you will have a clear explanation of these questions, guys. Trust me, this will work out if you start preparing on these 5 objectives of your job. Okay, next, last thing I wanted to move forward is prepare your questions. What is that something you wanted to say? எல்லார் இன்டர்வியூக்கு வந்து ஹெச்ஆர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க questions என்ன மாதிரி கேட்கணும் அப்படின்னு. பட் the recent trend is something like you have to prepare your questions, guys. So at last, finally, HR will start asking you, do you have any questions, or if you need any clarification, please ask me. So that point, you should not ask only what is my salary, sir. அப்படி மட்டும் நம்ம கேட்க கூடாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும், yes, we can ask the salary, but what is that something very important more than the salary? You have to ask the what are the growth opportunities in this company, sir, and what is a workplace culture, how do I want to, sir, sorry, what is the culture that is currently followed on this company? Culture, when we say culture, what is a dress code and what are the benefits that the company is giving, so weekly holidays எப்படி இருக்கும், what are the trainings, what are the engagement activities, how does the workplace culture involves. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நான் இப்போ ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டு நான், சார் இப்போ எனக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரைனிங் நீங்க கொடுப்பீங்க, எனக்கு growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எனக்கு டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், நான் 2 years கழிச்சு நான் என்னோட ஸ்கில்ஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், நல்லா ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரியான லெவல்ல எனக்கு வந்து என்ன வந்து எனக்கு டெசிக்னேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ all these things you have to start preparing your questions before, before you're meeting the HR. Okay, roles and responsibilities and to whom I'll be reporting. So இந்த மாதிரியான questions வந்து நீங்க வந்து you have to start analyzing, you have to start preparing on this, guys. Okay, so when you start preparing your questions before the interviewer asks you, so you will get to know what in the questions எல்லாம் நம்ம prepare பண்ணும்போது, when the HR at the next moment when they ask you have any questions, obviously you reach out to them and ask about, so what is the growth opportunities that I have in my company if I'm selecting this company. Obviously the HR will start telling about what are the positions that they have, what are the time duration that you will take to reach this position. So they will also get an interest. So உங்க மேல வந்து, so இந்த இவ்வளவு விஷயத்தையும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு சினாரியாவா நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்லியிருக்கிறேன், ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இன்டர்வியூ மைண்ட் செட்ல இருந்து லாஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் வரைக்கும் நான் சினாரியோ பேஸ் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ நீங்க ஃபார்ம் பண்ணும்போது, ப்ரிப்பேர் பண்ணும்போது, there is a lot of opportunities for you guys to crack this complete interview. Okay, this is what I wanted to mention you in terms of interview clearing. இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து I wanted to focus on how to crack this campus interviews. இது வெரி just I wanted to tell you the tips. So இதுக்கு அப்புறமா we will have a Q&A session so that உங்களுடைய questions எல்லாமே நீங்க சொல்லலாம். Okay, I will quickly brush up to what are the very basic tips that you have to follow for this campus interview cracking. Okay, the first thing which I told you, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கம்பெனி பத்தி அனலைஸ் பண்றது. ஓகே, என்ன மாதிரி கம்பெனிக்கு நீங்க அப்ரோச் பண்றீங்க, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன தெரியுமா, கம்பெனியோட லா பத்தி தெரிஞ்சுக்கணும், லைன் ஆஃப் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ பிஃபோர் யூ அப்ரோச் தி கேம்பஸ் இன்டர்வியூ, ஸ்டார்ட் அனலைசிங் ஆன் தி கம்பெனி ஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் செகண்ட் திங், இன்டர்வியூ ப்ராசஸ் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியும் இருக்கலாம், பட் upon the experience I'm telling you, Glassdoor reviews நம்ம கூகுள்ல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா Glassdoorல வந்து கம்பெனியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் போடுவாங்க. கம்ப்ளீட்டா இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அவங்க ரைஸ் பண்றாங்க கூட இப்போ கிளாஸ்டோர் ரிவ்யூஸ்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு இன்டர்வியூஸ்ல வந்து ஒரு இன்டர்வியூர்ல வந்து ரிப்பீட்டடா ஒரே கொஸ்டின்ஸை வந்து நிறைய கம்பெனிக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட வந்து இந்த கிளாஸ்டோர் ரிவ்யூஸ்ல நீங்க போய் பார்த்து கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும், அங்க வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யூ வில் நோ
எப்படி இன்டர்வியூ நடக்குது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஹூ இஸ் அன் இன்டர்வியூவர், அதோட ஸ்கோர்ஸ் என்ன, எப்படி நீங்க அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது கூட நீங்க கிளாஸ் டோர் ரிவ்யூஸ்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா ஹவு யூ வாண்டட் டு நோ தி இன்டர்வியூ கான்செப்ட். அந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா அந்த கம்பெனி எப்படி வந்து அப்ரோச் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே. And Google for the past placement papers of the company you will be sitting for the next. Okay, this is something like check Google check பண்ணி பாருங்க interview questions. For example, if TCS Infosys coming to your campus, just go type in Google Infosys campus placement questions and answers அப்படின்ட்டு நீங்க போடும்போது அட்லீஸ்ட் யூ வில் கெட் எனி ஹிண்ட்ஸ். ஏதாவது ஒரு ஹிண்ட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு, ஏதாவது ஒரு பேப்பர். ஸோ அதே பேப்பர் நாளைக்கு வந்துச்சுன்னா வந்து இட் இஸ் மோர் 100% ஃபைன். But something you will get to know what are the questions that they are start asking. Okay. And resume on the always you take 2 or 3 resumes, because you will not see one HR is sitting over there. There are few HRs, like HR person will be there, technical people will be there. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரே ரெசியூம்ஸ் வந்து சர்க்குலேட் பண்றது இட் இஸ் வெரி பேட் கைஸ். ஸோ ஹாவ் 2-3 ரெசியூம்ஸ் இன் யுவர் ஹேண்ட் வென் யூ அப்ரோச்சிங் ஃபார் அன் இன்டர்வியூ அண்ட் சம்திங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்ஜெக்ட் நாலேஜ். எந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அதோட சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து நீங்க பேசிக்ஸ் நீங்க வந்து கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ ஒரு கோடிங் கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணீங்கன்னா பேசிக் C++ஓட பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ்லயே இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க பிஃபோர் அப்ரோச்சிங் ஃபார் அன் இன்டர்வியூ. ஓகே. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டோன்ட் எவர் லேட் ஃபார் யர் இன்டர்வியூ கைஸ். பிகாஸ் இன்டர்வியூக்கு லேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் த மோஸ்ட் பிஸிங் moment for an HR. கண்டிப்பா அதுல வந்து if you late for an interview they will get angry, or they might pretend, predict you that you are for interview itself you are coming late, how do you want. So and the bad impression கொடுக்காதீங்க. always be first on the interview friend. Okay. even if you don't know the answers, look confident. ஓகே. ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஆன்சர் தெரியாது. அந்த ஆன்சர் தெரியலன்றதுக்காக நம்ம வந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட கூடாது. ஓகே. தயவு செய்து அந்த ஒரு தவறான இன்ஃபர்மேஷன், இஃப் யூ ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் தி wrong information, that will create a bad impression on you guys. Even if you're not sure about the answer, tell that, sir, I'm not sure about the answers. Might be if you can give me some time, I will look into that. I can be able to give you an exact solution for this. That's all. Very simple. Very simple. rather than எனக்கு தெரியாம ஒரு அந்த ஆன்சர் தெரியாம அதுக்கு முழப்பிட்டு தெரியாத தப்பான ஆன்சர் கொடுத்துட்டு அது கொடுக்கறது வந்து நல்ல இல்ல. ஓகே. இஃப் யூ நாட் ஷுர் அபவுட் த ஆன்சர், டெல் தம் வெரி ஃப்ராங்க்லி, சார், ஐ எம் நாட் ஷுர் அபவுட் திஸ் ஆன்சர். maybe if you can give me some time, I will let you know what is the answer behind it. I will let you know the solution for this answer. At present I'm not sure about the answer. That's very simple. Okay. And something ஒரு நேரத்துல ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹெச்ஆர்ஸ் இன்டர்வியூர் கிட்ட இருந்து. அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பேனிக் ஆக கூடாது. ஓகே. பி நார்மல். உங்ககிட்ட ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாரு, அவருக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் அவருக்கு வருதா, ஃபோக்கஸ் ஆன் த ஸ்பெசிபிக் ஹெச்ஆர், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் வெரி ப்ராமினென்ட் வே that you can handle the stress interview. If you really face that stress interview guys, most of them will get panic. மாத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்ல உங்களை வந்து ஒரே ரிப்பீட்டடா ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னா அந்த ஆன்சர் உங்களுக்கு சஃபிஷியன்டா இல்லைன்னு திருப்பி கேட்பாங்க. we will lose our complete focus. அந்த டைம்ல வந்து don't leave the focus, be calm, tell them that okay sir, fine, this is the answer, okay, I'll come back to you sir, just a moment, நான் இதை அட்ரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வரேன் சார் நான் சொல்லிட்டு, just that's it. If you take that moment, if you have that approach, they will have a more interest on you guys. They will have a more attraction. Okay, this person is handling, இந்த கேண்டிடேட் வந்து சூப்பரா ஹேண்டில் பண்றாரு. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு கொடுத்துட்டு இப்ப நெக்ஸ்ட் இன்டர்வியூ ஆட்டோமேட்டிக்கா ஸ்பான்டேனியஸா உங்களை கேட்கறாங்க, சார் நீங்க your reply has to be, sir, now I will address your questions once I after address this person. So உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுது. So that evaluates you that you are handling a situation. அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு ஹேண்டில் பண்ற தெரிஞ்சிருக்குது. they will give you a lot of impression. You will have a best impression. Okay. And about us page பத்தி நான் சொல்லியிருக்கிறேன், கம்பெனி வெப்சைட் பத்தி சொல்லியிருக்கிறேன். ஓகே. ஈவன் இஃப் த இன்டர்வியூ ஃபைண்ட்ஸ் தட் சம்திங், ஓகே, we are not satisfied, okay, just tell them, okay sir, thank you so much,
can I have my feedback that the places where I wanted to improve? So if you start asking that, that will enables you to prepare for the next kind of interview. Okay, feedback at the moment நீங்க ஹெச்ஆர் கிட்ட நீங்க கேட்கலாம். ஸோ தே வில் கெட் யூ இன் ஃபீட்பேக். நீங்க செலக்டா இல்லையான்ற ஃபீட்பேக்கை விட நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், சாரி நான் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணேன், என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் இஸ் வித்தின் மீ, what are the disadvantages within me, what are the advantages within me. So if you start asking that, you will analyze your weakness, you will analyze what is your strength within yourself. Okay, so these are the very basic tips which I wanted to tell you guys. Okay, so now ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன். So now I leave this platform for Q&A session. So probably whatever the doubts that you have, you know, you can reach out. I mean, you can start asking your doubts. Probably if you have anything, something like that, maybe I can give you a complete explanation. If you have anything to ask me. Okay, I got an questions how to mention the strength and weakness in interview by student. Yeah, I'll tell you that this is something very important. Strength and weakness. See, you can tell your strength, guys. See, strength பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம் because we all know what is our strength. But weakness சொல்லலாமா வேணாவா, இல்ல சொன்னா அது எப்படி எடுத்துப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு கம்யூனிகேஷனே எனக்கு வந்து ஒரு வீக்னஸா இருக்கு, இல்ல ஷார்ட் டெம்பர்ன்ற இந்த ஒரு வீக்னஸா இருக்கு, இது நான் சொன்னா எப்படி வந்து எடுத்துப்பாங்கன்னா, I'll tell you how to approach for your strength and weakness. Obviously we will know how to deliver our strength, but weakness is when you say a weakness, parallelly you have to tell them how you want to, how you're dealing with the weakness. For example, if you are short temper, if you are telling that, sir, I'm good at communication, I'm good at so and so, but parallelly I am so short temper, sir, which I'm reducing myself, I'm taking, these are the measures which I'm taking, I'm making the situation very calm. So அந்த வீக்னஸ் சொல்லும் போது அதுக்கான ஒரு ஒரு சொல்யூஷனை நீங்க சொல்லும் போது அந்த வீக்னஸ் வந்து ஒரு வந்து டிஸ்அட்வான்டேஜா தெரியாது. Okay, trust me guys, when you say a weakness, when you say the weakness, parallelly you have to start giving the solution for that weakness. So the interviewer will feel that you having a weakness and you also taking a step for that weakness. So that is how you have to approach an interviewer on the time of interview. You have to approach in terms of both strength and weakness. When you come for the weakness, you have to tell them how to handle the weakness, how, what is the situation that you're handling in terms of having the weakness. That is something very important. Okay, what experience do you have that would be relevant to this role? What specifically, I'm not sure about this question. What is it specifically you're asking? I'm not sure. So Sir, calling Bruno, sir. I am Dr. Sriyat, placement officer, sir. hi sir, Let hi me, sir. hi, sir. Sir, I just want to give you a clear picture of the question that is being posted by Andumani, sir. So he is asking if a question is being put forth to the candidate, what experience do you have that Mm-hmm. would be relevant to this role? What kind of answer the member, the candidate who is attending the interview has to answer? That was the question that he has mentioned. So it is not for the freshers; it is for the experienced candidates. Okay, specifically on the on friend, what kind of role is he mentioning about? So if a person is applying for data analyst or some senior role, Yeah, if yeah, the yeah, HR I is can got your put point. yes, that's why if that is the case, why if the HR is put forth the question, what experience do you have that would be relevant to this role? How they could tackle the question? That was Yeah, the yeah, okay, fine. question that they I have. got this point because since it's domain or anything is not mentioned, because I'm Yes, not sure that's what. about what role he is currently. Fine. See, on the experience front, for example, if I'm hiring for an, let's say, let's I'm hiring for a data science role. Okay, so if I'm hiring for what specific experience or what is that relevant experience which I need is, you might be having a different experience. For example, you might be having a 10 plus of EX experience, in which specifically you are looking only for the in data science domain, you specifically will be having for
5 years of experience or anything like that. Those kind of things you have to see. You can tell them, I have overall haven't 10 years of an experience. I specifically have a 5 years of experience towards this particular domain, in which you can explain about what are the roles and responsibilities that you are currently on this 5 years you have led, or what makes you to change the domain from this five to that five. So when you start giving up the hints of, see for example, இப்போ நிறைய பேர் வந்து டொமைன் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்து ஒரு கார்பரேட் உள்ள வரத்துக்கோ, இல்ல கார்பரேட்ல இருந்து டீச்சிங் ஃபீல்டுக்கு வரத்துக்கோ, தே வில் சேஞ்ச் த டொமைன். ஸோ அந்த டொமைன் சேஞ்ச் பண்ணும்போது அங்கதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தே வில் ஆஸ்க். வாட் இஸ் த ரீசன்? why what is something which, what is the main reason that you wanted to shift it from one this to domain? So அப்படி கேட்கும்போது you have to tell them what is your interest level. ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் இருக்கிறதுனால தான் நான் வந்து சேஞ்ச் பண்றேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் நான் வந்து நான் சேஞ்ச் பண்றேன், என்னோட இன்ட்ரெஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாமே நான் இதுல தான் இருக்கு. ஸோ வென் யூ ஸ்டார்ட் அப்ரோச்சிங் ஆன் கிவிங் யுவர் இன்ட்ரெஸ்ட் பிஹைண்ட் யுவர் ஜாப், interest behind your experience, so when you're approaching in terms of that, that will fetch you for that will give a clear explanation about to this role. ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க போனீங்கன்னா, ஐ மீன் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய டேலண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க போகும்போது, there are possibilities that interview will get attract on in terms of having those kind of areas. Anything that you have to discuss? Sir, Sir, there is one more question. Sorry, Satishan sir, please proceed. Okay, sir. Sir, in the resume preparation, sir, fresher only two pages, இல்ல extra more pages போடலாமா sir? Sir, இப்ப பாத்தீங்கன்னா resume, see whenever when the candidate is approaching the college or a campus or the HR, what we will see is in the resume நீங்க one pageல கூட வச்சுக்கோங்க, பட் இந்த one page all your profile has to be there. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பர்சனல் இன்டர்வியூஸை விட நிறைய டிஜிட்டல் இன்டர்வியூஸ் தான் நிறைய நடக்குது. ஓகே, இப்ப இந்த கோவிட்க்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா everything is online. So most probably you will not have the time to meet an HR or physically நீங்க போய் உட்காரதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அந்த டைம்ல வந்து you have to send your resume in a digital format. In terms of that, ஒரு சிங்கிள் பேஜ்ல கூட யூ கேன் டிஃபைன் யுவர், இட் டசன்ட் மீன் தட் ரெஸ்யூம் வந்து கண்டிப்பா 2 பேஜ் இருக்கணும், 3 பேஜ் இருக்கணும். பட் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய மொத்த டீடைல்ஸே வந்து அந்த அட்லீஸ்ட் 1 பேஜ்ல வெரி ப்ராமினன்ட் வேல நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா 1 பேஜ்ல கொடுங்க. ரொம்ப டிஜிட்டலா, ரொம்ப டெக்னாலஜிக்கல் யூஸ் பண்ணி உள்ள ஒரு பிடிஎஃப்ல பண்ற மாதிரி இருந்தா கூட நீங்க பண்ணுங்க. ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர்ல உங்களை ரெஸ்யூமை கிரியேட் பண்ற மாதிரி கூட 1 பேஜ்ல கூட நீங்க பண்ணலாம். தட் இஸ் நாட், பட் வாட் எவர் த இன்புட் தட் யூ ஹேவ் அபவுட் யுவர் ப்ரொஃபைல், that has to be on the front, I mean that has to be on that page. இல்ல நான் வந்து செப்பரேட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி போடுறேன்னா கூட you can have 2 pages of, but as a ஃப்ரெஷரா இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இன்புட்ஸ் இருக்காது. எஜுகேஷன் போடுவோம், குவாலிஃபிகேஷன் போடுவோம், சர்டிபிகேஷன்ஸ் போடுவோம், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் லெவல் போடுவோம், நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் போடுவோம், அப்புறம் வேர் டு வி டன் ஆர் இன்டர்ன்ஷிப்ஸ் எங்க போவோம், இன்டர்ன்ஷிப் மூலமா என்னென்ன ப்ராஜெக்ட். ஸோ இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் போடும்போது 1 பேஜ்ல நீங்க அது வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி பிக்டோரியலா காட்ட முடியும்னா நீங்க கண்டிப்பா காட்டலாம். இல்ல எனக்கு நான் வந்து ரொம்ப எக்ஸ்பிளனேஷன், நான் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் படிச்சிருக்கிறேன், என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் நான் தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க போடனா கூட ஆட்டோமேட்டிக்லி நீங்க ஈஸியா நீங்க அந்த ரெஸ்யூம்ல 2 பேஜ்ல கூட போடலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ, ஹவு டு யூ பிரசன்ட் யுவர். இப்போ 1 பேஜ்ல போடுறீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் அதுல தெரியணும், ரொம்ப ரொம்ப விஷுவலா நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கட்டும். அண்ட் செகண்ட் பேஜ்ல போனா நம்ம இன்டெப்தா நாலேஜபிளா போடுற மாதிரி கூட இருக்கலாம். Okay, sir. Thank you, sir. Sir, one more question, sir. Sir, Colin, sir. Yes. So one more question. I need for your dream job, sir. Dream job, sir. My complete interest is in HR. Okay. So என்னோட see, even I'll tell my little bit of experience of mine. See, I am also in mechanical engineering. Okay, I am a mechanical engineer, and then my dream is to become an HR. So நான் வந்து engineering 3rd year படிக்கும் போது I have decided, okay, mechanical engineering is not something which I dream about.
Okay, my interest, my talents are behind the something which is very different from an engineering. So I started myself final year படிக்கும் போதே I started myself, okay, what has to be done to become an HR. நான் வந்து என்னுடைய ட்ரீம்க்கு நான் போகணும்னா என்ன பண்ண முடியும். So immediately I started doing my MBA. So ஒன் நான் என்னுடைய இமீடியட்டா நான் வந்து என்னுடைய எம்பிஏ ஸ்டார்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கலி ஐ காட் லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அபவுட் தட். ஸோ என்னுடைய ட்ரீமை வந்து நான் அந்த டைம்ல நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ட்ரீம்ல வந்து ஐ ஹாவ் டு பி பிளேஸ் ஆன் த டாப் மேனேஜ்மெண்ட். ஸோ தட் மேக்ஸ் மீ, ஸோ என்னுடைய திங்கிங் எல்லாமே வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ட்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நான் இன்னும் 5 years கழிச்சு நான் இந்த பொசிஷன்ல இருக்கு, நான் இப்பவே நான் திங்க் பண்ணதா ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் மை ட்ரீம். ஸோ when you have a dream in your mind, so keep that dream in your mindset right away now, expecting your 5 years of future. So when you start working for your 5th year right away now, obviously you will land up in a very beautiful way. So that is what I'm also here being as an engineer. Now I am being as in my dream job in my HR field. Thank you so much, sir. Like I have a doubt, like how to face a group interview. You could please guide on that. Group interview in terms of group discussion or Yeah, exactly group Okay. discussion. Generally Fine. in campus we'll be having a group discussion, right? At that time how we have to face. All right. See, Yeah. group discussion, every candidates have a fear that, for example, if I wanted to approach for a group discussion, what is it something you wanted to learn, you wanted to know very important is initiative, guys. On a group discussion, you have to focus much on initiative. What is that initiative, if you ask me? When see, because உங்களுக்கு வந்து டாபிக் என்னன்னே தெரியாது, டாபிக் என்னன்னே தெரியாது, பட் இன்டர்வியூவர் 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. எய்தர் யூ சூஸ் த டாபிக் ஆர் ஐ மை செல்ஃப். அட் தட் டைம் நம்ம வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும் போதே நம்ம வந்து ஒரு சில விஷயம் நம்ம இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஓகே, கம்பெனி பத்தி தெரிஞ்சிருப்போம், இல்ல நான் சொன்ன மாதிரி வந்து கம்பெனியோட என்னென்ன பிசினஸ். ஸோ யூ ஹாவ் டு அனலைஸ் என்ன மாதிரி டாபிக் நம்ம பேசினா நமக்கு ஈஸியா நம்ம வந்து ப்ராம்ப்ட் பண்ணி நம்ம பேச முடியும் போது பேசிக்கா வந்து இனிஷியேட்டிவ் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்டா ஒருத்தர் பேசுவாரு, ஸோ தட் கிரியேட்ஸ் அன் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணும். ஓகே சார், ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் மை செல்ஃப் ஆன் திஸ் ஸ்பெசிபிக் டாபிக். எல்லாருக்குமே அந்த டாபிக் வந்து நீங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும். ஓகே, இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் தெரியுமா, அந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு குரூப் டிஸ்கஷன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப HR நம்ம கிட்ட சொல்றாங்க யூ டிசைட் அப்படின்னு இருக்கும்போது யூ ஸ்டார்ட் தி இனிஷியேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே கைஸ், ஆன் வாட் டாபிக் வி வாண்ட் டு டிஸ்கஸ். ஸோ யாராவது அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது யூ வில் கெட் தட் கான்ஃபிடென்ட். ரேதர் தென் வேற யாருன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகே, ஐயோ அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்ட் டேக்கிங் இனிஷியேட்டிவ் ஆன் தி குரூப் டிஸ்கஷன், ஒன் திங். அண்ட் செகண்ட் திங், சார் எனக்கு கண்டென்ட் தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த குரூப் டிஸ்கஷன் the HR people will not look at the content at all. The way you interact in the group, the way you communicate the content, that is something very important rather than the content வந்து ரொம்ப தேவைப்படாது. whereas how do you communicate that content, that is something very important. Even if you're not sure about the content, make sure that you're communicating well. That is something very important. Okay, first thing is you have to take initiative. Second thing, content is not important, the communication is important. Either it might be English or Tamil, depends upon the business requirement. Focus on the language. And third thing is something, feel free to conclude that session. Because when you start the session, ஒரு 10 பேர் அங்க இருக்கிறாங்கன்னா 10 பேர் ஓகே, ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் திஸ் கம்ப்ளீட். HR சொல்ல, ஓகே, கேன் எனிவன் டேக் திஸ் பாயிண்ட், டேக் திஸ் டைம் டு கன்க்ளூட் திஸ். ஓகே, அந்த பாயிண்ட்ல வந்து டேக் அ டைம் டு கன்க்ளூட், கலெக்ட் ஆல் த பாயிண்ட்ஸ். அவங்க பேசும்போது எல்லாமே நம்ம வந்து அந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து மைண்ட் பண்ணி வச்சிருப்போம். அந்த டைம்ல வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி when you got the opportunity to conclude that will enables an HR to give more attraction on you. Okay, these are the 3 very basic steps if you start following on that. One is initiative, and second thing is content is not an important, communication is important, and third thing, if you start concluding on all the points, that is something very important. So follow these 3 major steps on the group discussion. You will be have a wonderful opportunity for the in terms of having clearing this interview. Okay. ஹலோ சார். ஹாய் சார், சொல்லுங்க சார். எஸ் சார். சார், நான் இப்போ நிறைய ஹெச்ஆர் ஃபோரம்ஸ் போகும்போது தே ஆல்வேஸ் பிச் அப் ஆன் டு என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் தேர் ப்ரொஃபைல் அப்டேட்டட் இன் லிங்க்டின்.
பட் ஸ்டில் வி ஃபீல் தட் அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றோம், பட் இன்னும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பண்ணல. ஆஸ் எ ஹெச்ஆர், உங்களுடைய ஹெச்ஆர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அண்ட் ஹவு இட் கேன் ஹெல்ப் தெம் ஆஸ் பீயிங் எ ஃப்ரெஷர், how they can get a job via LinkedIn profile. Sure. Okay, LinkedIn பத்தி நம்ம யூசேஜ் பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம், பட் I wanted to tell you what is how effectively you can use the LinkedIn, what is the benefit of LinkedIn, and what are the very available opportunities in LinkedIn. These are the very three topics which I wanted to tell you guys. Okay, the first thing, as a fresher, why do you want to create this LinkedIn அப்படின்னு கேட்டீங்கன்னா, let's sitting on the home, வீட்ல இருந்துட்டு, if you wanted to get connected with HCL CEO, Infosys CEO or any HR, அவங்களெல்லாம் வந்து நம்ம டைரக்டா மீட் பண்ண முடியாது. பட் there is a platform for us to get connected with them on the, to discuss with them. That platform is called an LinkedIn. நம்ம டைரக்டா அவங்களெல்லாம் போய் மீட் பண்ண முடியாது, அவங்க கிட்ட இந்த டிப்ஸ் கேட்க முடியாது, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து பேச முடியாது. பட் இஃப் யூ ஹாவ் டு கிரியேட் அ LinkedIn பிளாட்ஃபார்ம், automatically there are lot of people available on the LinkedInல நீங்க ப்ரொஃபைல பில்ட் பண்ணிட்டு எல்லார்கிட்டையும் நீங்க கனெக்ஷன்ஸ் வச்சுக்கும் போது, அட்லீஸ்ட் அவங்க போடுற போஸ்ட் மூலியமா உங்களுக்கு தெரிய வரும் என்னென்னலாம் அந்த கம்பெனி பண்றாங்க, என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹெச்ஆர் வந்து நாளைக்கே வந்து வராருனா, ஃபார் எக்ஸாம்பிள், if let's say in HCL, if HCL is coming for an interview tomorrow, உங்களுக்கு வந்து கண்டிப்பா கேம்பஸ் இன்டர்வியூ நாளைக்கு யார் வராங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இஃப் யூ கோ LinkedInல போங்க, யூ வில் see the connections. யாரெல்லாம் ஹெச்ஆர் HCL இருக்கிற ஹெச்ஆர்ஸ் எல்லார்கிட்டே கனெக்ட் பண்ணி just interact with them. Sir, you don't want to get in, I mean, you don't want to get what are the questions on that. That is a very bad way of approaching. Just tell them, sir, tomorrow HCL is coming to the office, to my company as a campus interview. Sir, can you just give me a tips on what to be prepared, on how to be prepared? So when you have that kind of connection, so you will have lot of insight. So obviously they will check their interest level, guys. So okay, இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம கிட்ட கேக்குறாங்க, so we will see among 10 பேர்ல 2 பேர் உங்ககிட்ட சொன்னாலே அது வந்து it is something very benefit. ஓகே, ஸோ LinkedIn மூலமா நீங்க இந்த மாதிரி கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணும் போது there are lot of opportunities. அவங்க போடுற ஜாப் போஸ்டிங்லயே இருக்கட்டும், அவங்க கிட்ட நீங்க கனெக்ட் பண்ணி, சார் எனக்கு நான் இந்த மாதிரி நான் ஒரு சாஃப்ட்வேர் படிக்கலான்ற, கேன் யூ கிவ் மீ இன்சைட்ஸ் அபவுட், சார் இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ்ல இன்னைக்கு உங்க ஆஃபீஸ்ல என்ன கரண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க சார், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க கேட்கும் போது they will reply. அட்லீஸ்ட் ஈவன் இஃப் தேர் ஒரு 10 பேருக்கு நீங்க மெசேஜ் அனுப்ப 2 பேர் ரிப்ளை பண்ணா கூட இட் இஸ் பெனிஃபிட் ஃபார் யூ கைஸ். பிகாஸ் அந்த இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குதோ உங்களுக்கு தெரியுது. நீங்க அந்த கம்பெனிக்குள்ள போகாமையே sitting at home, just keeping your mobile phone, அது மூலமாவே உங்களுக்கு அந்த கம்பெனில என்ன நடக்குதுன்னு தெரியுது. அந்த கம்பெனில வந்து என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க, இன்னைக்கு இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி என்ன. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தெரியும் போது யூ வில் கெட் டு நோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் திங், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா LinkedInல வந்து தேர் ஆர் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஜாபுக்காகவே ஒரு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆஸ் அ ஃப்ரெஷர் நீங்க எல்லாருமே வந்து LinkedIn ப்ரொஃபைல கிளியரா அப்டேட் பண்ணி, ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் லெவல் அப்டேட் பண்ணி, எந்த காலேஜ், எவ்வளவு பெர்சன்டேஜ், எந்த இயர் படிக்கிறீங்க, இது எல்லாத்தையும் நீங்க LinkedIn மூலமா நீங்க கிரியேட் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி பீப்புள் கூட கனெக்ட் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தரோட மென்டார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ல இப்போ ஒரு இந்த வெபினார் 100 பேர் இருக்கிறீங்கன்னா, இஃப் யூ கோ அண்ட் நீங்க உள்ள போய் நீங்க அட்டென்ட் பண்ணும்போது அந்த LinkedInல போய் நீங்க பார்க்கும்போது there are lot of HR, 100 பேரு, உங்களுடைய கனெக்ஷன்ஸ்ல பார்த்தா 100 HR இருக்கணும். அந்த 100 HR கூட நீங்க 100 HRக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க பண்ணீங்கனாலே போதும். அட்லீஸ்ட் தே வில் ரிப்ளை. ஒரு 10-20 பேர்ல பண்ணீங்கன்னா ஒரு 2 பேர் ரிப்ளை பண்ணுவாங்க. So that is the effective way that you can build your connections. நாளைக்கு உங்களுக்கு ஜாப் கிடைக்கல சார், இந்த மாதிரி எனக்கு ஜாப் இருக்கு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, if they have, obviously they will take. Okay, that is something very very important for the freshers. You need to update your LinkedIn profile. உங்களுக்கு அது வந்து ரொம்ப இப்போதைக்கு உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. பட் ஜாப் கிடைக்கும் போது, ஜாப் கிடைக்காதது போது யூ வில் ஃபீல் கைஸ், நாக்ரி மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது. நாக்ரி மட்டும் இல்லாம LinkedInல வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் நீங்க பில்ட் பண்ணும் போது, நிறைய பேரோட கனெக்ஷன்ஸ் கிடைக்கும் போது ஜாப்ல லேண்ட் ஆகிறதுக்கு வெரி ஈஸி. ஓகே, ஆஸ் அ ஃப்ரெஷர் ரெஸ்யூம் நல்லா அப்டேட் பண்ணி LinkedInல போடுங்க.
கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கனெக்ஷன்ஸ் கூட நீங்க இன்டராக்ட் பண்ணுங்க. காலேஜ்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கொண்டு வருவாங்க, பட் நீங்க அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. தே வில் ஆப்வியஸ்லி சம்டைம்ஸ் இஃப் தே ஹேவ் சம் டைம் தே வில் ரிப்ளை. இப்போ அவங்க ஏதோ ஆக்குபைடா இருந்தாங்கன்னு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் they also feel that they can easily able to address you in terms of what are the questions that you have. Okay, build your resume perfectly, update on the on the LinkedIn, make use of the LinkedIn very effectively, guys. Thank you, sir. So one more question. Yeah. I am as a fresher candidate. What are the eligibility for attend the interview for in your company, sir? As a fresher, one thing is, see, நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் லாப்ஸ் இருக்கு சார். நாங்கள் எந்த லாப்ஸ்க்கு ஹையர் பண்றோமோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஹைரிங் ஃபார் ஃபினான்ஸ் செக்டர், இஃப் யூ ஆர் ஹைரிங் ஃபார் பேங்கிங் ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகலி, as what I mentioned, we will not expect the candidate to be expert on complete finance domain. எனக்கு தேவைப்பட்டது என்னவா வந்து பேசிக்ஸ் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நான் எந்த ஜாபுக்கு அவன் அப்ரோச் பண்றனோ அதோட பேசிக்ஸ் மட்டும் கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா இப்போ ஹைரிங் ஃபார் அனலிட்டிக்ஸ், வாட் இஸ் தட் அனலிட்டிக்ஸ்லாம் என்ன, அனலிட்டிக்ஸ்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் ஆஸ் அ ஃப்ரெஷர் I don't require complete domain knowledge about the analytics or finance or whatever the lobs, what are the line of business, but I completely required is the basic skill sets. In the basic skill set நான் கம்ப்ளீட்டா நான் கொண்டு பண்ணேன் from the beginning to end. இந்த கம்ப்ளீட் செக்டார் நீங்க இந்த சினாரியோ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, என்னுடைய ஸ்லைடை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, இன்டர்வியூல எந்த பார்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்டா கூட உங்களால ஈஸியா உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய கம்ப்ளீட் அந்த ஒரு ஸ்லைட்ல வந்து நீங்க நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த கம்ப்ளீட் ஸ்லைட்ல வந்து கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் என்ன சினாரியோ இருந்தாலும் அந்த ஸ்லைட்ல நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கும்போது தெரியும். ஸோ பேசிக்கா நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க, பேசிக் ஸ்கில் செட்ஸ் தான் எனக்கு தேவைப்படுது. என்ன ஜாப் அப்ரோச் பண்றீங்களோ அந்த ஜாபுக்கான ஸ்கில் செட், அந்த ஜாபுக்கான வெரி பேசிக் திங்ஸ் இஃப் யூ கெட் ப்ரிப்பேர்ட். அது மட்டும் இல்லாம கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணி பிளஸ் அதோட காம்படிட்டர்ஸ் இன்னைக்கு அந்த அந்த டொமைனோட என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், என்ன டூல்ஸ், அதோட சாஃப்ட்வேர்ஸ், வெரி பேசிக் திங்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் இட் வில் டேக் ஜஸ்ட் hour or 2, 1 hour or 2 hour, that's it. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆஸ் அ ஃப்ரெஷர் நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ டு கெட் கிளியர். ஓகே, எனிதிங் எல்ஸ்? Thank you, sir. Sir, there is one more last question, sir. Actually, you have narrated about communication and technical wise. Actually, what about that aptitude, sir? If the students is good in communication and technical wise also, but the lot of students are struggling to clear the aptitude. Yes. Actually, they are good, strong skill set in those remaining aspects. Also, they are failing in one aspect. So, what about the ratio? How they can able to improve their aptitude base, their logical thinking? For example, these are the skills you can say about the students. Sure. See, many of them think that aptitude test is to refine the numbers. ஆப்டிடியூட் டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, காலேஜ்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்குன்ட்டு மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆஃப் திங்கிங் தட். Trust me guys, aptitude is not to reduce your numbers. Aptitude is something very basic thing. See, for example, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, how to crack the இந்த மாதிரி aptitude test. பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிலாம் ரொம்ப இன்டெப்த் எல்லாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா வெரி பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள்ல வந்து ஒரு 4 நம்பர்ஸ் இருக்கு, 9 நம்பர்ஸ் இருக்கு, அந்த 8 நம்பர்ஸ் இருக்கு, வாட் இஸ் த 9th நம்பர் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸ் இஃப் யூ கோ ஆன் டு த யூடியூப், யூ நீட் நாட் டு ரெஃபர் டு எனி புக்ஸ் அட் ஆல் ஃபார் ஆப்டிடியூட். தெர் இஸ் அ லாட் ஆஃப் லிங்க்ஸ் தட் இஸ் அவைலபிள். Probably on the next friend, probably if I get some time, if any students get connected with me, I will send you the link on which website you wanted to refer. அதுல பாத்தீங்கன்னா பேசிக் ஆப்டிடியூட் தான் இருக்கும். அந்த பேசிக் நீங்க கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதோட மெத்தட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கான்செப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா சேம். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எல்லாத்தோடைய ஆன்சர்ஸ் வந்து நீங்க பிரேக் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் அந்த லிங்க் நான் சென்ட் பண்ற வெரி எஃபெக்டிவ் வே இஸ் பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லாஜிக் ரீசனிங்கா இருக்கட்டும் ஆர் அனலிட்டிக்கல் திங்கிங்கா இருக்கட்டும், வாட் எவர் தி ஆப்டிடியூட், இஃப் யூ வாண்ட் டு பிரேக் அப் தி ஆப்டிடியூட் டெஸ்ட், லேர்ன் ஒன்லி தி கான்செப்ட், டோன்ட் கோ பை த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இட் இஸ் a very very basic important thing.
don't go by the question answers, rather than go behind the concept wise. Concept நீங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா automatically you can crack all the question and answers. So how to learn that concept is, there is a link, there is a lot of links available on the YouTube. I am not ready with that links. Probably I will send it to any Anbumanis or Srijit sir, anyone to them. So அந்த லிங்க்ஸ் மூலியமா கான்செப்ட் மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த கான்செப்டை வச்சு எல்லா கொஸ்டின் ஆன்சரும் நீங்க பிரேக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வேறெவர் யூ கோ, நான் மட்டும் சென்ட் பண்றது இல்லாம வேறெவர் யூ கோ, லேர்ன் த கான்செப்டை மட்டும் படிச்சுட்டு எல்லா ஆன்சர்ஸை பிரேக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் அ வெரி எஃபெக்டிவ் வே இஃப் யூ வாண்டட் டு கிராக் அன் ஆப்டிடியூட் டெஸ்ட். Focus on the concept rather than going by question and answers. If you focus on the concept, you will get an idea how to crack that answers. It is a nice sharing of knowledge to the students, community people, sir, because actually irrespective of the technology and remaining skill set you have shared about all the domains, what is the domain you have to concentrate for get as a fresher, you have to concentrate on those domains, and how you can crack the interview by focusing on and stronging their skill set. What is the strongest skill set in depth actually inside of us, they can able to improve. It's a nice one, sir. Thank you. Thanks the participants. Sure. Thank you so much, sir. Thanks for your invite. I take this opportunity to thank this management team, principal, secretary, correspondent, and the placement coordinator, sir, Srijit sir. Thank you so much, and Anbumani sir, thanks for your invite, and thanks Rajeshwaran for introducing me to this college. Thank you so much, everyone. So probably I've just posted my email ID and mobile number and my official email ID. So if you guys have any questions or if you have anything that you wanted to address, get in touch with me. I can give my best for your future. And I'm also available on the LinkedIn and Facebook on the same name, Colin Bruno. You can just search it for my name. You will have my picture over there. So thanks for the opportunity. Thank you so much, everyone. Have a great future. Stay safe.